அனைவரையும் இயேசு நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome all of you in the mighty matchless name of Jesus. இந்த ஆராதனையின் இந்த பகுதி ஞானஸ்நான ஆராதனை பகுதி. The segment of this service now is the segment of water baptism. So I am going to concentrate on water baptism. தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றி நான் இந்த நேரத்திலே நான் பேசப் போகிறேன். And then after the water baptism, we will partake of the Lord's table, and at that moment I will explain certain things about the Holy Communion. ஞானஸ்நானத்துக்கு பிறகு திருவிருந்திலே கலந்து கொள்ளப் போகிறபடினாலே திருவிருந்தை பற்றின ஒரு சில விஷயங்களை அந்த நேரத்திலே நான் சொல்கிறேன். So now let's first concentrate on water baptism. முதலாவது நாம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றி நாம் பேசுவோம். கிறிஸ்தவம் என்றால் என்ன? What is Christianity? கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு உறவு. Christianity is not a religion but a relationship. A relationship between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையான ஒரு உறவு. இப்போ ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தனக்கு கீழ்ப்படிய சொன்னார். அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். You all know only too well that God created man and woman, and God told them to obey Him, but in the Garden of Eden, both of them disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவர்கள் பாவிகளானார்கள். By disobeying God, they became sinners. By becoming sinners, the relationship they had with God was severed. அப்படி அவர்கள் பாவம் செய்தபடினால் தேவனோட இருந்த அவர்களுடைய உறவு முறிந்தது. அவர்களுடைய ஆவி செத்து போனது. The spiritual man died. செத்து போயிடுச்சு. அப்போ வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பித்தார் என்று. The Bible tells us that at salvation we were dead in our sins and trespasses, but we were brought to life through Jesus Christ. That is called salvation. அதுதான் ரட்சிப்பு என்பது. அப்போ கிறிஸ்தவம் என்பது அந்த மரித்து போயிருந்த நாம் மறுபடியும் பிறந்து தேவனோடையான உறவை மேல புதுப்பித்துக் கொண்டது ஆகும். Therefore, the definition of Christian or Christianity is to restore and to renew the severed relationship of man with God through salvation. அப்போ இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? கிறிஸ்தவம் ஒரு மதமாக இருக்கிறது. Unfortunately, today Christianity is more like a religion. சபைக்குள்ளே சடங்காச்சாரங்கள் நுழைந்திருக்கின்றன. Ceremonies and traditions have entered the church. சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து அப்பாவை ஆராதிக்கும் இடம் என்பது தாண்டி சில பக்தர்கள் ஒன்று கூடி மதத்தை ஆராதிக்கும் ஒரு ஸ்தலமாய் மாறி இருக்கிறது. Instead of God's children coming together in fellowship and having communion with their Father in a church context, has been now changed into
people, religious people coming together and practicing a religion. அதனால் என்ன நடந்திருக்கிறது? கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று அநேக கிறிஸ்தவர்களுக்கே தெரியும். Unfortunately, there are so many Christians who don't know what Christianity is all about. ஆனால் அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வரவில்லை. ஒரு சின்ன ஒரு ஞாபகத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். I am not here to teach you Christianity, but to remind you certain things that are there in the Bible. அப்போ கிறிஸ்தவத்தின் முதல் படி என்ன? ரட்சிப்பு. What is the first step in Christianity? Salvation. அப்போ ஒருவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? How can one get saved? How can one receive salvation? Now you all saw my daughter here. என்னுடைய மகளை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு பாஸ்டர் மகளாகத்தான் பிறந்தார். She was born as a pastor's daughter. But does that make her a Christian? Definitely not. ஒரு பாஸ்டரின் மகளாய் பிறந்தபடினால் அவள் ஒரு கிறிஸ்தவனா கிடையவே கிடையாது. ஜெரமி பாஸ்டர் அருண்சனுடைய மகனாய் பிறந்தார். ஆனால் அதற்காக அவன் கிறிஸ்தவனா கிடையாது. Jeremy was born as the son of the pastor of this church, Pastor Arunsan. But that does not make him a Christian. அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் ஆண்டவரிடத்துக்கு வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்பதனை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். The first step of Christianity is salvation, and the first step in salvation is to acknowledge that I am a sinner. அதாவது கிறிஸ்தவத்தின் முதல் படி ரட்சிப்பு. ரட்சிப்பின் முதல் படி என்ன தெரியுமா? நான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்வது அல்லது நம்புவது. எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? ஏதோ பாவிகளே அல்ல நாம் என்பது போன்ற உலகத்தில் வாழ்கிறோம். We are living in a world where nobody wants to admit that he or she is a sinner. நான் பாவி, நான் செய்வது என்னை பொறுத்தவரை சரி. We are living in a pragmatic utilitarian world where we say, I know that I am not a sinner, I know how I live. அதனால் தான் இன்றைக்கு உலகத்தை பார்த்தால் அசுத்தங்கள் எல்லாம் சுத்தமாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. That is why in the world today evils are shown as wonderful things. வெட்கப்பட வேண்டியவை பெருமைக்குரிய விடயங்களாக பேசப்படுகின்றன. Things that are shameful are shown as proud. ஏனென்றால் இன்றைய உலகம் அதிகமாக தாங்கள் பாவம் செய்யவில்லை, நாங்கள் பாவிகள் அல்ல, நான் இப்படித்தான் பிறந்தேன், நான் இப்படித்தான் வாழுவேன், என் கார் என் பெற்றோர். So in today's world, it's like I am made this way, I am born this way, this is how I will live, this is my car and my petrol, you shall. That's the world we are living in. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அதனால் முதலாவது ஒரு ஆள் நம்ப வேண்டும், நான் ஒரு பாவி. First step is for somebody to acknowledge that I am a sinner. Even if I don't feel like one, I have to acknowledge that I am a sinner, because the Bible says all have sinned and fallen short of God's glory. Romans 3:23. ஏன் நாம் நம்ப வேண்டும்? பாவம் செய்திருக்கிறோம் என்று நாம் பாவம் செய்ததாக உணர்ந்தபடினால் அல்ல, வேதம் சொல்லுகிறபடினால். வேதம் என்று சொல்லுகிறது ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ஓகேதானே? இரண்டாவது படி, ரட்சிப்பின் இரண்டாவது படி, நான் பாவி என்று நான் என்ன செய்ய வேண்டும்? தன்
salvation is for the person to come to God and say, Lord, since I am a sinner, please forgive me. That's humbling yourself before God. அது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதாகும். இயேசு என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். What did Jesus say? Come unto me all. Mind you, all. Come unto me all ye burdened and heavy laden, and I shall give you rest. அப்போ இயேசுவிடத்தில் வந்த ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியுங்கள் என்று சொல்லும்போது அவர் நம்மை மன்னிக்கிறார். When we come to Jesus and when we say, Jesus, please forgive me, He forgives us. Why and how does He forgive? ஏன் எப்படி நம்மை மன்னிக்கிறார்? நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் அடைந்தபடியார். Because He took upon Himself the punishment, the chastisement that you and I should have enjoyed. He died on the cross on our behalf, and I shall elaborate a little bit on that when we get into the Holy Communion. திருவிருந்துக்குள்ளே போகும்பொழுது அதை பற்றி கொஞ்சம் நான் பேசுவேன். இப்போ இயேசு நம்மை மன்னித்து விட்டார். Okay? Jesus has forgiven us. That's step number 2 in salvation. ரட்சிப்பின் இரண்டாவது படி. ரட்சிப்பின் மூன்றாவது படி என்ன தெரியுமா? What is step 3 in salvation? இயேசு சொல்கிறார், இப்போ நீ என்னோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்ப வேண்டும். Now you have to die with me, be buried with me, and you have to rise again with me. Wow. நன்றாக கவனிங்க. இந்த மூன்றாவது பகுதி தான் கிறிஸ்தவத்தின் இரண்டாவது அம்சத்துக்கு நம்மை கொண்டு வருகிறது. The third step of salvation leads us into the second step of Christianity, which is called the baptism. ஞானஸ்நானம் என்பது. Arthur, you are Arthur, right? Arthur, I'm very happy and proud to see you, a young man who wants to obey the waters of baptism. Arthur என்கின்ற ஒரு வாலிப பையன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்க போவதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இருப்பீர்கள். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக தான் நல்லது. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருந்தால் சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு வழி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஞானஸ்நானங்களை இப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, I believe all the others have been baptized in water. If not, make sure to arrange a date for you to receive water baptism. And those of you who have received water baptism, now retrospect on the day that you received water baptism. Okay? Which takes me way back to 1979, 30th of April. Ooh. So I'm older than I look. என்னுடைய ஞானஸ்நான தேதி 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி. அப்ப இந்த பிள்ளைகள் நினைச்சீங்கன்னா நம்மளெல்லாம் 2 வயசு தான் கூட 4 வயசு கூடங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்க. பாவம், அசுத்தம், மறுபடியும் பிறந்தல், இவற்றை பற்றி பேசும் பொழுது ஒரு சட்டம், நீதி என்கின்ற ஒரு விடயத்துக்குள்ள வருகிறோம். When we talk about disobedience, sin, and then salvation, we are talking some legislative terminology. We are talking legal elements. சட்டப்படி குற்றம் செய்தவன் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். By law, the offender needs to receive the punishment. Somebody else cannot receive the punishment for the crime of somebody else. இன்னொருவருடைய குற்றத்துக்கு வேறொருவர் தண்டனை அனுபவிக்க முடியாத சட்டத்தின். அப்போ நமக்காக இயேசு வந்தாராம், நமக்காக அவர் சிலுவை ஏறினாராம், நமக்காக ரத்தம்
lovely to say that Jesus came for us. He died for us. He bled for us. He died and rose again for us. That's all wonderful. But is it acceptable legally? சட்டப்பிரகாரமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நான் செய்த பாவத்துக்கு நான் பாவத்தின் சம்பளம் வரும். ரோமர் 6:23. அந்த மரணம் எனக்கு தான் வர வேண்டும். According to Romans 6:23, the wages of sin is death, so I should die for my sins. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஞானஸ்நானத்தின் போது 2000 வருடங்களை கொண்டு போகிறார். ஆவிக்குரிய விதத்தில் God is taking us back to 2000 years ago in a spiritual and symbolic manner to Golgotha. நீங்கெல்லாம் அந்த காலத்துல அந்த டைம் டிராவல் படம் you may have enjoyed time travel movies and programs. How many of you remember or enjoyed such programs? I love them. The time travel movies and programs. Only if I am able to travel back in time, I know where I need to go, I know who to punch, and I know what to do to make some adjustments. Oh my gosh, if that is possible, I am number one candidate. காலத்துக்கு டைம் மெஷின் படி பின்னால போறதா இருந்தா இந்த தெய்வமே பின்னால போயிட்டு எத்தனை மூஞ்சிகளுக்கு குத்த வரம் பொத்து தெரியுமா? அப்போ ஆண்டவர் கடந்த 2000 வருஷங்களாக நமக்கு டைம் டிராவல் வைத்திருக்கிறார். For the past 2000 years, God has implemented time travel. Do you know that? Do you know that? Time travel is there in the Bible. Do you know that? Time travel Bible இருக்குது. பைபிள்ல டைம் டிராவல் பத்தி முதல்ல பேசுகிறவர் யார்? புதிய ஏற்பாட்டில் யாரும் சொல்ல முடியும்? Who can tell me the first person in the New Testament who spoke about time travel? Anybody? Misha? Okay, here is a clue. About it relates to the baptism and crucifixion of Jesus. ஞானஸ்நானம், சிலுவை, இதை பற்றி இருக்கு. இல்ல இல்லை பவுலடியார், the apostle Paul. The apostle Paul had never seen Jesus face to face when Jesus was alive. இயேசு இந்த உலகத்தில் இருந்த காலத்திலே பவுலடியார் இயேசுவை நேரடியாக காணவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்படும் போது பவுலடியார் இருக்கவில்லை அந்த இடத்தில். When Jesus was crucified, Paul was not there. Okay? But Paul was there when they killed Stephen. Remember? ஸ்தேவானை கல்லறையில் கொள்ளும்போது பவுலடியார் இருந்தார். பவுலடியார் கலாத்தியர் புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Paul the apostle says, I am crucified with Christ. He's talking about time travel. He is writing 30 years after Jesus was crucified, saying that he was crucified with Jesus. 30 வருடத்துக்கு முன்பு இயேசு சிலுவையில் அறையப்பட்டது. இவர் கிபி 60ஆம் ஆண்டிலே எழுதுகிறார். கலாத்தியர் எழுதும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், போனேன், சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனா இன்னைக்கு வாவ் டைம் டிராவல் போனாரு வந்தார். Because the time travel, he says, I am crucified with Christ. Okay, he goes to AD 30. Yet I live now. Wow, he comes back to AD 60. And he says, it's no longer I who live, but Jesus in me. இனி நான் அல்ல, எனக்குள் அவரே வாசம் செய்கிறார். அதுபோல ஏப்ரல் 30, 1979ஆம் ஆண்டு சுரேஷ் ராமச்சந்திரன் டைம் டிராவலிலே கொல்கத்தாவுக்கு போனார். அந்த 30th of April 1979 சுரேஷ் ராமச்சந்திரன் went back
போனேன், சிலர் அறையப்பட்டேன், வந்தேன். I went, I died once again and came back. நீங்கள் எல்லாரும் உணர்ந்தீர்களோ உணரவில்லையோ, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களுக்கும் அதுதான் நடந்தது. Whether you realize it or not, when you receive water baptism, that's exactly what happened to you. And in a few moments, our dear Arthur is going to be transformed to eternity. But don't worry, you will come back instantly. Okay? Just when you go there, can you have greetings to those fellows there? You know, the Roman soldier, pilot, and the two thieves and all that. Just say hi. அப்போ ஆத்தர் என்ன செய்ய போகிறார்? கொஞ்ச நேரத்திலே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் போய் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட போகிறார். ஆனாலும் திரும்ப வரப்போகிறார். ஓகே, இப்போ ஆத்தருக்கு நடக்க போறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் ஞானஸ்நானங்களிலே கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். I'm going to explain how this is going to happen to Arthur, and those of you who received water baptism, you retrospect and you fit your story into that. Okay? Romans and the Jews are going to kill you. Okay, they are going to arrest you in the Garden of Gethsemane. ரோமர்களும் யூதர்களும் ஆர்த்தரை கைது செய்ய போகிறார்கள் கெத்செமனே தோட்டத்தில். And they are going to lead you to Caiaphas' palace where you are going to be interrogated a whole night. And they are going to punch you and hit you and question you, and they are going to take you down to the cellar and tie you all night in that stinking dungeon overnight. அவர்கள் உங்களை காய்பாவனுடைய அரண்மனைக்கு போய் இரவிரவாக அடித்து துன்புறுத்தி அந்த பாதாள சிறையிலே காலை வரை வைக்க போகிறார். மறுநாள் காலையிலே ஆண்டவரை கொண்டு போய் பிலாத்துவினுடைய அரண்மனையிலே நிறுத்த போகிறார். The next morning, Arthur is going to be led to Pilate's palace, and Pilate is going to flog him 39 stripes. பிலாத்து 39 வார அடியிலே இவருக்கு வழங்க போகிறார். அப்புறம் அந்த கேப்ல ஏதோ அரண்மனைக்கு போய் அங்கே ஸ்டப் பண்ணி எல்லாம் தெரிந்து முன்முடி எல்லாம் தொட்டப்பட்டிருக்கும் நடக்கும். Within that little gap, Arthur will be led to Herod's palace also, where he will be crowned with a thorny crown and he will be worn a scarlet robe. அப்புறம் கடைசியிலே சிலுவை தூக்கிக் கொண்டு பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து கொல்கத்தா வரை போக வேண்டும். அவர் போகணும். And then from Pilate's palace all the way to Golgotha, Arthur will be led. And Arthur will not be able to carry his cross, so somebody like Simon of Cyrene will come to help him. You will give a little helping hand also. தூக்கப்படியாமல் போகிற சிலுவையை சுமப்பதற்கு சிறையினை ஊரானாகிய சீமோன் ஒருவர் வருவார். கடைசியிலே அங்கே சிலுவையில் அவருடைய உடைகளை எல்லாம் களைந்து விட்டு அப்படியே அவரை ஆணியில் அடித்து அவரை சிலுவையில் தொங்க வைக்க போகிறார். And at Golgotha they are going to strip you and then nail you with 1.5 feet long nails onto the cross. அங்க வச்சு இவர் சாகும். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி இவர் சாகும். And Arthur will say, it is finished, and Arthur will die. Do you know who is going to take you from Gethsemane all the way to Golgotha? Me and Master Arms. And the Roman is the Jew. Okay? நான் தான் அந்த ரோமன், பாஸ்டர் அருண்சன் தான் அந்த யூதன். உங்கள் ஞானஸ்தானங்களின் போது வந்த அந்த ரோமர்களும் யூதர்களும் யார் என்று நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். You
ஒரு வேதனையான ஆனால் இன்பமான ஒரு சத்தியம். ஓகே, ஆத்தர் செத்துறாரு. ஆத்தர் dies. Okay, author dies. This author dies over there. இந்த ஆத்தர் செத்து போவார். மாசம் கப்புச்சு. ஓகே, அந்த நேரத்திலே நானும் அருட்சனும் வேஷம் மாறுகிறோம். Me and Pastor Arunsan change into two other persons after you die. Okay? நிக்கோதேமுவும் அரிமத்தியனாகிய யோசேப்புமாய் நாங்கள் இரண்டு பேரும் மாறும். The both of us become Nicodemus and Joseph of Arimathea. What did those two do? அவர்கள் என்ன செய்தார்கள்? சிலுவையில் இருந்து இயேசுவை இறக்கி அடக்கம் பண்ணினார்கள். They are the two individuals who removed Jesus from the cross and buried him. So when the both of us put you inside the water, that's what we are doing. தண்ணீருக்குள்ள அவரை அமிழ்த்தும் பொழுது அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். தண்ணீருக்குள் போட்ட உடனே நானும் அவர் வேஷம் வருவது. At the time, that the moment that we bury Arthur in the water, swiftly and suddenly, both Pastor Arunsan and I change into two other personalities. Who? The two angels at the resurrection. இயேசுவின் உயிர்த்தெழுதலில் காணப்பட்ட ரெண்டு தேவதூதர்கள் ஞாபகம் இருக்கா? இவர்கள் வந்து கல் புரட்டி இருக்கிறதை பார்த்து அவர்கள் இப்படி உள்ளே பார்த்தால் இரண்டு தேவதூதர்கள், ஒருவன் தலை மாட்டிலும் ஒருவன் கால் மாட்டிலும் வந்து யார் தேடுறீங்க? யாரும் இல்லையே, அவரெல்லாம் எப்படி போயிட்டாரு சொல்றாங்களே, அதுதான் நம்ம ரெண்டு பேரும். இன்னைக்கு you remember the Bible when they came running to the tomb, they saw the stone had been moved, so they ran to peep inside, and what did they see? They saw two angels, one on the top portion and one on the bottom portion, and those angels spoke to the people and said, why are you here? He has already risen. So, Pastor Arunsan and I will play the role of those two angels, and we resurrect Arthur with Jesus. நாம Pastor Arunsan இந்த தேவதூதர்களை போல இவர்களை எடுப்போம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ நம்ம ரெண்டு பேரும் பாருங்க. Actually, the painful two characters are Pastor Arunsan and I. It is our program, not your program. It's our program. Look how many roles we have to play. Romans, Jews, Joseph of Arimathea, Nicodemus, and he and I will have to discuss who is going to be Joseph, who is going to be Nicodemus. And then which angel? தலைமாட்டில் இருக்கிறவரா இல்ல கால்மாட்டில் இருக்கிறவரா? யோசே அரிமத்தியனா இல்ல யோசேப்பா நீங்க இல்ல நிக்கோதேமுவா நீங்க? நீங்க யூதனா? ரெண்டு தெய்வமே. ஞானஸ்தானம் கொடுக்கிறவங்க யாரா இருக்கணும் என்பவர்களுக்கு கண்டவனும் ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது. Do you realize that because of the gravity of not just the baptized but even the baptizer, you should not receive baptism from any Tom, Dick and Harry. But there was an Ethiopian மந்திரி இருந்தார். There was an Ethiopian minister who came to Jerusalem in the book of Acts. அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவர் எருசலேமில் வந்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவர் எத்தியோப்பியாவுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு யூதர். He is an Ethiopian Jew. Having come to Jerusalem, he completed his religious task and he was on his way back to Ethiopia. And he was reading the book of Isaiah. Isaiah புத்தகத்தை வாசித்துக் கொண்டு போகிறார்.
சொல்லுங்க, யார் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க சொல்லுங்க? பிலிப்பு. பிலிப்பு என்கிறத சமாரியா. Philip was in Samaria. My goodness. God told Philip to get up and go all the way to Negev. My goodness, that's Samaria, Jerusalem, Beersheba, and then into the Negev. சமாரியாவிலிருந்து கீழே எருசலேம் வந்து அங்கிருந்து பெர்சேபா போய் அங்கிருந்து நெகேவுக்கு போகணும். அந்த உலகத்துக்கு ஞானஸ்நானம் விளக்குதா? இன்றைக்கு சில பேருக்கு ஒரு கேள்வி. Some people have a question. You have a baptism service. ஞானஸ்நானம் ஆராதனையா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க? How many are receiving water baptism? Well, one or one? Just one? It's the big fuss for just one person. Are we going to dress up? And are we going to fill the tank? Are we going to book a church with all the facilities just for one person's baptism? Am I right now? ஒரு சர்ச் எடுக்கிறீங்களா? சிலோன் எடுக்கிறீங்களா? அழகா உடுத்திட்டு வாரீங்களா? இங்கிருந்து மைக்கெல்லாம் பிடிச்சி பாடுறீங்களா? என்ன இத்தனை 25-30 பேர் அவன் ஞானசனம் எடுக்க விடுறீங்களோ? என்ன சபை நடத்துகிறீங்க? மூடி கொண்டு போங்க. ஒரு ஆத்மாவை உனக்கு கிடைச்சா after all, one person. Ask that from Philip. Philip கிடைக்கவில்லை. After all, ஒரு ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு நீ சமாரியாவிலிருந்து அந்த வரைக்கும் போகணுமா? To baptize one person, should you have to go all the way from Samaria? Now that's how serious baptism is. அவ்வளவு முக்கியம் இந்த ஞானஸ்நானம். எடுப்பது மட்டும் இல்லை, கொடுக்கிறவனும் சரியானவனாக இருக்கும். Not only the one who receives baptism, even the giver must be the proper person. You understand? So, ஆண்டவனும் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. Baptism should not be given by any Tom, Dick and Harry, and because they are playing the roles of the Romans, Pilate, Herod, Caiaphas, Herod, Pilate, Kaiba, Kainada மாமா அண்ணா, அப்புறம் கைது பண்ண மல்குஸ், காது வெட்டப்பட்டவன் அவனுக்கு, அப்புறம் நூற்று அதிபதி, அப்புறம் அந்த பிறகு நூற்றில் கூட்டினவன், சீட்டு போட்ட அந்த உடுப்புல அந்த அத்தனை பேருடைய கடமையும் அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற 2 பேர் செய்யணும். So all those people are represented in and by this person who is baptized. And then followed by Nicodemus and Joseph of Arimathea and then the angels. Arimathea Joseph முதல்ல இல்லைங்க. அப்புறம் நம்மளோட பாத்திரம் நல்லது. Our job is lovely. Initially we are the villains. We are the bad guys. Right? The Jews, bad Jews and the bad Romans. இல்லையா? கெட்ட யூதர்களும் கெட்ட உலகாரங்க. So initially we are murderers. And then we become nice. We take the trouble of burying. So அது பிறகு அந்த கெட்டவனுடைய பாத்திரம் மாறி நல்லவங்கள மாறி அடக்கம் பண்றோம். அதுக்கு பிறகு அதையும் தாண்டி தேவதூதர்களாகிறவங்க. After that we are promoted as angels. We start as littlest and we end up as angels. Thanks to Allah. If God has said no baptism today, you will not become angels. ஞானஸ்நானம் எடுப்பவர்கள் மாத்திரம் அந்த கொடுப்பவர்களும் சரியான தாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த இயேசுவை வேதம் சொல்லி
So these people who receive baptism should receive baptism by repenting. So children cannot repent. They don't know. சின்ன பிள்ளைகளுக்கு மனம் திரும்ப தெரியாது. அதனால் வேதத்திலே குழந்தை ஞானஸ்நானம் இல்லை. The Bible therefore does not have infant or child baptism. It is the tradition which introduced child baptism and then later on confirmation. சட்டவியாச்சாரம் தான் குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்தது, அப்புறம் அதை உறுதிப்படுத்தல் செய்தது. அதே போல அரிமத்தியனாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் இயேசுவை என்ன செய்தார்கள் சொல்லுங்க? என்ன செய்தாங்க? What did Joseph of Arimathea and Nicodemus do? They buried Jesus. அடக்கம் பண்ணினாங்க. இப்போ அடக்கம் பண்ணும்போது இப்ப அங்க கல்லறை, நம்ம மண்ணில் அடக்கம் பண்றது தான் நமக்கு தெரியும். கல்லறைக்குள்ளேயோ மண்ணுக்குள்ளேயோ அடக்கம் பண்ணும்போது எப்படி அடக்கம் பண்ணும்? உள்ள போடணுமா இல்லையா? When you bury in a tomb or on the ground, you have to dig and place the body and cover it with soil. Correct? தோண்டி உள்ளால வச்சு மண்ணு போட்டு நிரப்பணும். கல்லறைக்கு உள்ள வைக்கிறதா இருந்தா கல்லறை உள்ள வச்சு கல்லறை மூடிடணும். If it is in a stone tomb, sarcophagus tomb, then you have to place the body inside and close it. ஒரு கல்ல கொண்டாந்து இந்த இவங்களோட தலையில வச்சுட்டு உங்களை நான் கல்லறையில வச்சுட்டேன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? If I place a stone on somebody and say now you are buried in a tomb, can it be accepted? If you pour some sand or soil on the head of a dead corpse, is the corpse buried? செத்த முகத்துக்கு தலையில கொஞ்சம் மண்ணை வச்சுட்டா அடக்கமாயிருமா? இல்லை. அதுபோல தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல. Just like that, on the same token, sprinkling baptism is not baptism. The Greek word baptizo means to immerse in water. Baptizo என்ற அந்த கிரேக்க சொல் தண்ணீருக்கு உள்ளே அமிழ்த்துவது. ஆகவேதான் இன்றைக்கு ஆத்தரை நாம் தண்ணீரிலே அமிழ்த்தப்படுகிறோம். That is why we are going to bury Arthur in the water by immersing him inside the water. So what we are going to do today is 100% biblical, not tradition. ஆகவே இன்றைக்கு நாம் கொடுக்க போகிற ஞானஸ்நானம் 100% வசனத்தின் படியானதை ஒழிய இது சடங்காச்சாரம் பாரம்பரியம் சம்பந்தமானது அல்ல. கடைசியாக நாம் ஆத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். The final thing that I have to mention to Arthur is this. தன் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு வந்தவுடன் அப்படியே எல்லாமே மாறி போய் பரிசுத்தமாக மாட்டேன். Right after water baptism, you are not going to become another person. It's the same you. So don't think that you will become a holy guy after water baptism. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தவுடன் ஒரு பரிசுத்தமாக மாறிவிடுகிறது என்று நினைக்கக்கூடாது. ஆனால் இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த நபராக பரிசுத்தமாக வாழ தீர்மானிக்க வேண்டும். But as a person who dies, gets buried and resurrects with Jesus, you should decide to live a holy life according to the word of God from today. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டதை பிரசித்தமாக பகிரங்கமாக ஞானஸ்நானத்தின் போது அறிவித்தது மாத்திரமல்ல, அவர் இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்புகிறார். So by receiving water baptism, he is not just acknowledging openly and publicly the salvation he has received in the Lord, but also leaving
regularly means the eligibility of being taken care of by Jesus in terms of receiving complete forgiveness for all the sins that he has committed. Glory to God. நாமும் படிக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ நாம் வகை அமைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு முன்பு நாம் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், irrespective of how long ago we received water baptism, we should make sure that we have to continue to live a holy life. Okay? சரி, அப்போ நாம் ஜெபித்துவிட்டு ஞானஸ்நானத்துக்கு கடந்து போவோம். எல்லாரும் இடத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promised him, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ என்று சொல்லுவீங்களா? ஏல்பெத்தேல் ஏல்பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நானும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதம்
ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. பெத்தேல் சொல்லுவோமா? பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தை திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டே. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. Come on, join together and say Bethel. Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளை கல்லீரையா, நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பரலோகத்தின்